ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கான 10 வகையான மில்க் ஷேக் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பழங்கள் அதுக்கப்புறம் பால்லாம் குடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க் வேறு இது. இந்த மில்க் ஷேக் ரெசிபீஸாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் அல்லது சாயந்தரம் போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு இந்த மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. கூடவே வெனிலா ஐஸ்கிரீமோ சாக்லேட் ஐஸ்கிரீமோ அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமாக ஒரு ஸ்கூப் அளவு இந்த மில்க் ஷேக்கில் சேர்த்து கொடுங்க. நல்ல சுவையாக இருக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ பார்த்துடலாம். உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜிலாம் இல்லாட்டி மட்டும் நட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. மில்க் ஷேக்கோட 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம தேன் இதில் சேர்த்துக்கணும். அதே போல் 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா பசும்பாலோ அல்லது பாக்கெட் பாலோ தண்ணீர் சேர்க்காமல் நல்லா கொதிக்க ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்து 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலோ இல்லை ஃபார்மா மில்க்கோ சேர்த்துக்கலாம். ஆனால் கம்மியான அளவிலே ஆரம்பத்தில் கொடுங்க. ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுருந்த காஞ்ச அத்திப்பழம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதோட ஊற வச்சுருந்த வால்நட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிக அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு நான் தேன் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம குழந்தைக்கான அத்திப்பழ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா சுவையாக இருக்கிறதுக்காக, கூடவே டெக்கரேஷனுக்காகவும். அத்திப்பழம் குழந்தைங்களோட மலச்சிக்கலை சரி பண்ணுங்க. அதனால் இந்த மில்க் ஷேக் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாமே குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே உதவக்கூடியது. 2வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 5 போல் பாதாமை நல்லா ஊற வச்சு அதோட தோலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துக்கலாம். அது கூட இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவு. 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக. இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம குழந்தைக்கான பாதாம் மில்க் ஷேக் சட்டுன்னு பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, அப்புறம் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, பல் எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அடுத்து 3வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் கிர்னி பழத்தோட இந்த அளவு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இதோட விதை நீக்கியிருக்கேன். இதோட தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக. கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய கிர்னி பழத்தோட மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் டெக்கரேஷனுக்காக சின்ன சின்ன துண்டுகள் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களோட கண் பார்வை, தோல் பராமரிப்பு, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே இந்த கிர்னி பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். 4வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு சின்ன துண்டு செவ்வாழை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் தோல் நீக்கப்பட்ட நிலக்கடலை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு கொட்டை நீக்கப்பட்ட நல்லா ஊற வச்சுட்டு பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அதோட 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம குழந்தைக்கான வாழைப்பழ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் வாழைப்பழ துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த மில்க் ஷேக் முக்கியமாக குழந்தைங்களோட மலச்சிக்கலை சரி பண்ணுங்க. அடுத்து 5வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன சைஸ் ஆப்பிளோட பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இதோட தோலை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 3 போல் உலர் திராட்சை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட வால்நட், முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்மளோட குழந்தைக்கான ஆப்பிள் மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. துருன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி செய்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது. அடுத்து 6வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு சப்போட்டா எடுத்துகிட்டு இதோட தோல் மற்றும் விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துட்டு
1 ஸ்பூன் போல் தேன் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய சப்போட்டா மில்க் ஷேக் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களோட கண், தோல் இது எல்லாத்துக்குமே இந்த சப்போட்டா ரொம்பவே நல்லதுங்க. அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது. குறிப்பாக மலச்சிக்கலை சரி பண்ணுதுங்க. அடுத்த மில்க் ஷேக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து 7வது மில்க் ஷேக் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சம்மர் டைமில் சூப்பராக கிடைக்கக்கூடிய மாம்பழ மில்க் ஷேக் தாங்க. எல்லா குழந்தைக்கும் ஒத்துக்காது, ஒத்துக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாம். இதை கொஞ்சம் அளவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பிஸ்தா சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, ஒரு 5-6 போல். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துட்டு அதோட இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச, குட்டீஸ்களுக்கும் ரொம்பவே பிடிக்கக்கூடிய மாம்பழ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மாம்பழ துண்டுகள் மேலே சேர்த்துருக்கேன். குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, கண் பார்வை, தோல் பராமரிப்பு இது எல்லாத்துக்கும் மாம்பழம் ரொம்பவே நல்லதுங்க. அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைக்கு கொடுக்கும். அடுத்து 8வது மில்க் ஷேக் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 4 போல் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடர் 1 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். டக்குன்னு நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பீசஸ் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி, முடி வளர்ச்சி, கண் பார்வை திறன், அதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா கலராக ஆக்கிறதுக்கு, பல், எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க பலன்களை கொடுக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 9வது மில்க் ஷேக். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அதாவது 1 வயசு கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு. இல்லை நல்லா வேக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேக வச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 போல் பாதாமோ, பிஸ்தாவோ, முந்திரியோ எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நல்ல டேஸ்டான ஹெல்தியான கேரட் மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களோட கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும், ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கும் கேரட் ரொம்பவே நல்லதுங்க. நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 10வது மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மாதுளை பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 போல் ஏலக்காயோட விதைகள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு பசும்பால் சேர்த்துட்டு இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதுளை பழத்தோட விதைகள் பார்த்திங்கன்னா பிளெண்டரில் போட்டால் கூட சரியாக அரைப்படாது. அதனால் கண்டிப்பாக இதை நல்லா வடிகட்டிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான மாதுளை மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களோட டைஜஷன் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த மாதுளை பழங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த மாதுளை பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ரெசிபீஸில் ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இல்லை நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, அது எப்படி சுவையாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.